மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, இறைவா உன்னுடைய ஹஸாயின், உன்னுடைய கஜானா எப்படிப்பட்டது என்று கேட்ட பொழுது, என்னுடைய ஹஸானா எப்படின்னு உங்களுக்கு தெரியணுமா? சரி, உங்க டென்ட் நீங்க போட்டுக்கிறீங்களே, ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க, டென்ட்டுக்கு முன்னால நெருப்பு கம்பத்தை வச்சிருங்க, நெருப்பை பத்தி வச்சிருங்க. அதுல இருந்து உங்க உங்க கூட வந்திருக்கக்கூடிய எல்லாரும் என்ன செய்யட்டும், அது வந்து விளக்குகளை பத்தட்டும். எல்லாரும் வந்து இதுல பத்திட்டு போக சொல்லுங்க. ஒரு பந்தத்திலிருந்து நெருப்பு பந்தங்கள் 1 2 ஒவ்வொரு கூடாரத்திலும் ஆயிரக்கணக்கான பந்தங்கள் நெருப்பு பந்தங்கள் எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லா இடமும் வெளிச்சமா இருக்கு. அல்லாஹ் கேட்டான், இந்த 1000 பந்தத்திற்கு எங்க இருந்து இந்த ஒளி வந்தது, வெளிச்சம் வந்தது, நெருப்பு வந்தது? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பந்தத்தில் இருந்து தான். அதனுடைய அளவு குறைஞ்சிருச்சான்னு கேட்டான் அல்லாஹ். இல்ல, அது அப்படியே தான் இருக்கு. அதே மாதிரி தான் என்னுடைய ஹஸானா, நான் எவ்வளவு வழங்கினாலும் அது குறைவது இல்லை. அது போன்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூறிலிருந்து எவ்வளவு படைக்கப்பட்டான், குல்லு ஷைஇன் மின் நூரி, எல்லாமே என்னுடைய நூறில் இருந்து படைக்கப்பட்டது தான் என்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறுங்கிறதுக்கு, அவங்க ஒளிமயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. புகாரிலே இந்த ஹதீதுகள் வருது. ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனை கபர்ல கொண்டு வச்சாச்சு. அந்த ஹதீதுல வருது, மலக்குமார்கள் வருவாங்க, வந்து கேள்வி கேட்பாங்க. முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேள்வி கேட்பாங்க. அப்ப அதுல கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி, மா தக்கூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இவங்களை பத்தி நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்பான். அப்ப அது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எல்லா கபருக்குள்ளேயும் அவங்க வர்றாங்க. அது நல்லவனோ கெட்டவனோ யாரா இருந்தாலும் சரி, எல்லா கபருக்குள்ளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். பூமியை ஊடுருவது என்று சொன்னால் அது ஒளியினால் மாத்திரமே தான் முடியும். நீங்க பாருங்க, மலக்குமார்கள் ஒளியினால் படைக்கப்பட்டாங்க, உள்ள வந்துட்டாங்க. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிமயமானவர்கள் என்பதற்கு இந்த ஒரு சான்று போதுமானது. இவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிமயமானவர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது சிராஜம் முனீரா, அணையா ஒளி விளக்கு என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது நம்ம வார்த்தை இல்ல, ரப்புடைய வார்த்தை. சூரியனுக்கு ஒளிங்கிறான், விளக்கு என்கிறான், அணையா விளக்குன்னு சொல்லல. ஒரு காலகட்டத்தில் சூரியன் அணைந்து விடும், இத ஷம்சு குவ்விரத் என்கிறான். ஆனால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒளியை குறித்து பேசும் பொழுது சிராஜம் முனீரா, எல்லா காலத்திலும் ஒளி வழங்கக்கூடிய அற்புதமான விளக்கு என்கிறான்.